ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா நேற்று புது தோசைக்கல் வாங்கிட்டு வந்தாங்க. ஊத்தப்பம் ஊற்றுற மாதிரி தோசைக்கல். சரி, அதை தான் இன்றைக்கி ரிவ்யூ போடலான்னு இருக்கோம். அதுக்கு கூட ஒரு கரண்டி வேறு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு. ஃபஸ்ட்டு அந்த ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு மாவு, ஆனியன், ஏன்னா தாளிக்கிறதுக்கு ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, கடலப்பருப்பு, உப்பு. நாங்கள் எப்போவும் இந்துப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்துப்பு எடுத்துக்கிறோம். அண்ட் க்ரீன் சில்லி, ஆயில். இப்போ வாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஊத்தப்பம் மாவை தாளிக்கிறதுக்கு கடாய் எடுத்தாச்சு. அதை சூடு பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணலாம். நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கிக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆனியன் போடலாம். கடலப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனும் நல்லா வதங்கட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் சீக்கிரம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டு லைட்டாக வதக்கிட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். கல் காயிட்டோம். நம்ம தாளித்து வச்சதை தோசை மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போட்டால் தான் ஊற்றப்போம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட சீவி போடலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சைட்லலாம் கிறிஸ்பியாக வரும். அப்போ தான் நல்லா காயிட்டும். அப்புறம் தோசை கொஞ்சம் நேரம் கழித்து தோசையை திருப்பி போடலாம். திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு நல்லா. தாளிச்சதை மாவில் மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ஊற்றலாம். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிச்சு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இந்த ஊத்தப்பம் தவா ரொம்ப சூப்பராக இருக்குது.
நீங்களும் இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். until then this is bye from Aishu. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.